வினாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்தார் அனுரகுமார திசாநாயக்க. புதிய பிரதமராக பதவியேற்கவுள்ளார் கலாநிதி ஹரணி அமரசூரிய. இலங்கையின் 2 ஆளுநர்கள் பதவி ராஜினாமா. புலமைப் பரிசில் பரீட்சை வினாத்தாள் விவகாரம் திட்டமிடல் பணிப்பாளர் கைது. அனுரவின் பாராளுமன்ற வெற்றிடத்திற்கு லக்ஷ்மன் நிபுண ஆராய்ச்சி. இனி எந்த தேர்தலிலும் போட்டியிடும் எண்ணம் இல்லை, மைத்ரி அதிரடி. இலங்கையின் 9வது நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க சற்று முன் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் இலங்கையின் புதிய பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று பதவியேற்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிலையில் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரியவும் மேலும் 4 பேர் கொண்ட அமைச்சரவையும் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வரும் நவம்பர் மாத இறுதியில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட உள்ள நிலையில் 2 ஆளுநர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அதற்கமைய வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால ஹேரத் மற்றும் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க ஆகியோரே தமது ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சை வினாத்தாள் விவகாரம் தொடர்பில் மேலும் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தில் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு லக்ஷ்மன் நிபுண ஆராய்ச்சி நியமிக்கப்படவுள்ளார். பெலவத்தையிலுள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே டெல்வின் சில்வா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். எனினும் புதிய பாராளுமன்ற உறுப்பினரை நியமிப்பது தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் ஆணைக்குழுவே மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அடுத்ததாக அதிக வாக்குகளை பெற்றவர்களின் பட்டியலில் லக்ஷ்மன் நிபுண ஆராய்ச்சி காணப்படுவதாகவும் டெல்வின் சில்வா இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எனினும் அரசியல் செயற்பாடுகளில் இருந்தும் ஓய்வு பெறப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பல பெரிய சவால்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் 3 தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. அதற்காக சுமார் 4000 கோடி ரூபாய் செலவிட வேண்டும். அதற்கேற்ப மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனத்குமநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.